எங்க தலைக்கு எவ்வளவு கெத்து பத்தியா முருகா அடி தண்ணி கருத்துருச்சு உள்ள தவளை சத்தம் கட்டுருச்சு அவன் ஓரம் உறங்கிருச்சு அவன் ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு தந்தல கடிக்கா தரிசா கிடக்குது பூமி அட இதுக்கா படைச்சா சாமி தரிசா கிடக்குது பூமி அதை எதுக்கா படைச்சோம் சாமி எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா ஐயோ எனக்கு பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னால ஐயோ வீட்டுல அடிப்பாங்க பூவெடுத்து வச்சு விடவா முன்னால பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாடு பூவெடுத்து வச்சு விடவா பின்னாடு என்னவா இருக்கும் சிப்படுத்து சிவி விடவா பயிரெடுத்து சிவி விடவா பின்னால நான் ராத்திரிய தூங்குறண்டி ஒன்னால நான் கையில எடுத்துக்கிட்டு காட்டுறண்டி முன்னால பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னால 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 வச்சு விடவா பின்னாடு உன் சிரிப்புள்ளதான் திருக்கு சக்காலத்தி மாலை இப்ப என்ன பண்ணப்பட எதுக்கு என்ன திட்ட சிரிச்சது ஒரு குத்தமா சிரித்து சிரித்து என்னை சிறையில் பழுக்க காய வச்சு பின்னாடி இருக்கிற சிமுண்டு முட்டையை பொத்து விட்டுருவேன் ஏண்டா டொங்காசு மண்டை உன் தங்கச்சியா ஆமா மச்சான் இவருக்கு இதான் வேலை இவர்தான் ஏய் இந்த வேலை பார்த்தது இவர்தான் எனக்கு தெரியும் மச்சான் இந்த டொங்காஸ்னா என்ன மச்சான் டொங்காஸ்னா என்ன குனிய வச்சு செருப்பு விட்டு அடிக்கிறது என் டொங்காசு என்ன சொன்னீங்க நீ நிறுத்தடி லாங் போயலா நீ லாங் ஒன் பண்ண விங் அதான் ஆடியன்ஸ் கிளாப்ஸ் கமான் அச்சச்சோ அச்சச்சோ இவங்களுக்கு இதே வேலை மேடம் இவங்க அப்படித்தான் இவருக்கு இதான் வேலை சிவப்பு ஆடை ப்ளூ கலர் ஆடை உன்னை பார்த்ததும் கோத்தா கோடை ஆத்தாளை பத்தி பேசாத எனக்கு கோபம் வந்துடும் பாத்துக்க பிச்சுப்படி நீ கோவப்படும் போது எனக்கு பாண்டி கோயில வெற்ற கடா மாதிரி இருக்கு உன் மண்டை எனக்கு கூட உங்களை பார்க்கல பொசு பொசுனே வருது ஏனே தெரியல உன் அழகுல மயங்கின சோன யார் சோழ நேத்து நாடகத்துக்கு கோத்தா எங்க போனேன் ஆத்தாள கேக்குறியா கை தட்டலாம். யாராவது கையை தட்டினீங்க காதை புடிச்சு கடிச்சு விடுது கைதட்டின ஒவ்வொரு மனிதன் கையிலுக்குள்ளே பல ஓட்டைகள் என்னது காரணம் பிராண்ட் இல்லாத சட்டிகள் அவன் எதை கண்டுபிடிக்கிறா நீ எதை ஓட்டை சட்டி அண்ணே 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 இந்த அது மாதிரி இது ஏத்துனே ஏத்துனே கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கொஞ்சம் அத மாதிரி இதை ஏத்து அதை ஏத்துன்னு சொல்றதுக்கு அவங்க ஒன்றும் அப்பண்டிஸ் கிடையாது ஜெயா. நான் என்ன வண்டியில ஏத்த சொன்னேன் இதுல இம்மனுக்காண்டு தானே ஏத்த அவர்கள் அனைவருமே உனக்கு மச்சான். நீ என்ன வஞ்சுக்கிட்டே அண்ணே? ஆமா நாங்க ரெண்டும் ஒரு சாமி கும்பிடுறவங்க. ஒரு சாமி ஒரு சாமி கும்பிடுறவங்க ஒரு வெதர்ல ஒண்ணுக்கு இருக்கிறவங்க. அது எப்படி வித்தியாசமான பிறவியா இருக்கும்? வெதர் திஸ் மதர் வாட் மதர் திஸ் வெதர் சுவாதி எதர் பிஸ் செவரொட்டி லாங். நாளே முடிஞ்சு சொல்லி நாடகமே முடிஞ்சு. என்னவா இருக்கும்? ஒன் லென்த் ஓஸ் ஏய் எதா இருந்தாலும் புரியற மாதிரி பேசி எனக்கு கோவம் வந்து உள்ள கூட்டு. லென்த் ஓஸ் 8 அடி. யாருக்கு? ஸ்மால் கப்ளிங் பெண்ட். பெண்டா அண்ணே ஸ்மால் கப்ளிங் பெண்ட். என்ன பேசுறாரு கேளுனே தயவு செஞ்சு. ரிங் ரிங்கா லெஃப்ட் அடி. மச்சான் அந்த லோஸ் கப்ளிங்னா என்னது? போய் லைட் அடிச்சு கவட்டுக்குள்ள வாரு போ முண்டை கீரை முண்டை. என்ன என்ன ஜண்டைகளோ ஏதேதோ ஜண்டைகள் வண்ண வண்ண தோட்டங்கள் 5 ரூபா. 2 மணி நேரத்துல வாங்கிருவேன் 60 ரூபா. 60 ரூபாயா? 5 ரூபா 60 ரூபா நல்லா தரேன். ரொம்ப பெருமையா இருக்கு. சிரிக்கிற பெண்ணுதான் அப்படி வை தெய்வமே. அப்படி சிரிக்கிற பெண்ணுதான் இனிக்கும். என்னது இனிக்கும்? உன்னை ஏன் அப்படி பேசுறேன் அப்படின்னா உன் மேல நான் உற்சாகிக்க நினைக்கிறேன். அண்ணே அண்ணே அவர் என்ன பேசுறாரு பாருங்க. என்ன பேசுறீங்க? எங்க அண்ணன் உட்கார்ந்து இருக்கும்போதே மரியாதை நான் பேசுறேன். திருகிட்டு கம்பு கூட்டு மசுர அத்து விட்டு போயிடும். அப்புறம் ஏய் ஏன் கிரீமை போட்டு எடுத்துட்டியா? பாருனே பாருனே நீ ஒரு நாள் காட்டுக்க.
யார சொல்றீங்க? நீ போவியா தெய்வமே? உன்னை தான் கூப்பிடுறாரு. அட வாயை திறந்து பேசி தொலைய. செய்யா என்ன உனக்கு என்ன செய்யா? இளவட்ட கல்லம்மா அவவே எதை பாக்குறா? நீ எதை பாத்துக்க? வர ஞாயிற்றுக்கிழமை அதுல ஒரு மச்சான் என்ன மச்சான் பேசிக்கிட்டே இருக்கேன், எப்ப வேண்டா கட்டி பிடிப்ப? லைட் ஆஃப் பண்ண சொல்லு. ஏய் நீ எனக்கு அண்ணனா இல்ல மாமாவா? இதுல வாலி வாங்கி போறோம். பொம்பளைக்கு ஏத்துற ஒரு ஜாமி கும்புறாலாம் பாக்குறேன், காசை வெட்டி போட்டுருவேன். எனக்கு ஏத்து. ஏ பாவம் சிரிச்ச முகமா உட்காந்துருக்கா. மத்த நேரத்துல உருன்னு உட்காந்துருக்கா. ஏமா இவ்வளவு நேரம் நான் வங்காச்சியா கத்துனேன், ஒரு உள்ள தலை ஆட்டல. காரணம் ஏன்? எல்லாமே டிரைவர் வந்ததனால. இந்த உலகத்துல ஆம்பளை நாங்க பாவப்பட்ட ஜென்மம். ஏய் உண்மையிலுமே பாவப்பட்ட ஜென்மம் பொம்பளை நாங்க தான். கிடையாது. 16 வயதுலயே அவனுக்கு வந்து எதாயிரும் இதாயிரும்னா எதாயிரும் கிரு கொண்டு போயிடுவேன். 16 வயதுலேருந்து எங்கேயாவது ட்ரில் போடலாம்னு பார்ப்பான். ஆனால் திருப்பேசு லைன் கிடைக்காது. சிங்கிள் பேஸ்லேயே போடுவேன். வரிங்க அவன் என்ன செய்வான் பாத்தியா? நான் என்ன செய்வேன்? நீ பேசுற போர் போட திஸ் நீர் கசிவு லாக். பாவம் அவருக்கு என்ன பிரச்சனையோ? ஏன் கவக்கம் பொறுத்து முட்டு கொடுக்க போறியா? மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், நானும் போனா போது பொம்பளை பிள்ளையாச்சு நான் அடக்கமா இருக்கலாம் பாக்குறேன். என் பொறுமையை கிளப்புன நானே முருகனுக்கு மாலை போட்டிருக்கேன்னு வாயை அடக்கி பேசிட்டு இருக்கேன். ஜாக்கிரதை. மூக்குல விரல விட்டு முசு முசுன்னு பண்ணி வா ஜெயா. அச்சோ மாலை போட்டிருக்கேன். அவிஷ்டு மாலை ஓட்டா எதுக்கு நக்கிறதுக்கு நாடத்துக்கு? நீ எதுக்கு நக்கிறதுக்கு நாடத்துக்கு போட்டா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஆளுகளை நீ முருகனுக்கு போட்டிருக்க, நான் அழகு மலையா. அப்படியா? அழகு மலையா முருகனுக்கு என்ன வேணும்? மாமி மச்சினே மாமி மச்சினை கட்டி பிடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருவாரு எங்கேயோ இடிக்குது எனக்கு. மாமி மச்சினா எங்க இடிச்சுன்னா லேசா சேச்சி போய் வச்சு அகத்தி விடு. ஆளுகளை பாரு முகரையும் பத்தியா இவர் தான் கல்யாண வீட்டில் இலை ஓடுற வர்றாள். மாமி மச்சினே கல்யாணத்துக்கு இலை ஓட வந்தாலும் டேப்பில் தள்ளி விட்டுரு. சரி நாடா அவ்வளோ முடிஞ்சிடும் ப்ரோ. அண்ணே 3 மணிக்கு மேலே ஒரு ஆள் இருக்காது. நீங்கள் பிறண்டு உருள் ஓடிரு. இந்த காசை வாங்குறப்ப உனக்கு கேட்டுச்சா எனக்கு கேட்டுச்சா? அடிச்சுங்க. எல்லாமே இந்த குந்தாணி சக்காலத்தினால வர்றதுதான். என்னையா சொல்ற? நான் என்னையா பண்ணேன்? நான் பாட்டுக்கு செவனேன்னு என் தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ வந்து மினுக்குன்னு தானே இங்க முண்டி இருக்கு. என்னத்தை நான் மட்டுமா மினுக்குனே? என்ன மட்டும் சொல்ற? அடி அண்ணே இந்த நிக்கிறவங்க செஞ்சு உட்காருவியா? நான் சைடுல நீங்க நிக்க எனக்கு இங்க ஜலதோஷம் பிடிச்சிருமியா? ப்ளீஸ் ப்ரோ உட்காருங்க ப்ரோ. உனக்கு ஏன் ஜலதோஷம் பிடிக்குது? எக்கோ வைங்க ப்ரோ. குத்தாட்டம் போட போறேன். ஹலோ செவப்பு நிறாட கட்டி மேடைக்கு வந்திருக்கா செவத்த குட்டி இவள போல அழகு குட்டி நான் எந்த நாட்டிலையும் பார்த்ததில்லை. எங்க மச்சான் பார்த்ததில்லை. என்ன உன் கூட ஆடுனால மரிதர்ல முண்டைக்கு அவனுக்கு என்ன உன் கூட நான் ஆடுனால அழகு அந்த என்னங்க சொல்றிய? என்ன உன் கூட நான் சேர்ந்து ஆடுனாலும் அவர் என்ன சொல்றாருன்னா அவர் கூட நான் 4 மணிக்கு வந்துருவேன். உன் பொச்சன் இல்ல 4 மணி இல்ல 2 மணி. ஏ தில்லா டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு. போட்டு தில்லா டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு. அமரன் சிவகார்த்தியம்பா. அமரன் படம் சிவகார்த்தியும் இந்த ஊருக்கு வந்ததுக்கு நம்ம ஆனா சிவகார்த்தியை யூடியூப்ல பார்த்தாருன்னா இவனை செருப்புட்டு அடிச்சுட்டே போய் படுப்பார்.
அவ மூஞ்சிய பாருங்க, நட்டுவாக்களி குசுனது மாதிரியே. ஏ டில்லா டாங்கு 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 சும்மா திருப்பி போட்டு வாங்கு. முண்டை கைய கால வெட்டிடாமடா காத்தாடி. எப்பா உன் செட்டுக்கு அனத்த காலம் முடிச்சுக்கிச்சு, உடச்சிட்டானே ஏன்ட்ட கேட்க கூடாது ப்ரோ. அவருக்கு என்ன பிரச்சனை? இவங்க தான் பொம்பளை, எண்ணெய போட்டு அடிக்கிற கரக முடிச்சவங்க. கண்ணை திறந்து பாருங்க, கண்ணை மூடிக்கிட்டு யாராவது ஆடுவாங்களா? கண்ணை திறந்து கொடுத்து பாக்குறேன். அப்புறம் அங்க போய் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, நான் இங்கே ஆடிக்கிட்டு அப்ப என்ன மயத்துக்கு அங்க வந்து எடுத்து நம்ம ரெண்டு பேரும் தவிர்த்துக்குருவோம். ஆம்பளை பாரு அங்கிட்டு போயிடா, செகுல அரைஞ்சு வருவான்டா. அது நேமினேஷன் பண்ணிருக்கேன். அது என்ன நேமினேஷன் பண்ணுவீங்க? ஆமா நீங்க நலமா? அவன் என்ன சொல்றான்? கரைமேலே பூவிருக்கு, புரிந்து கொண்டால் சுகம் இருக்கு, பஞ்சவண்ண கிளி இருக்கு. அவன் என்ன சொல்றான்னா, ஒன்னே ஒரு நாளைக்கு அவன் சொல்றேன். அவர் நல்லா பாடுறாரு. வண்டியில வரும்போது சொன்னேன், எப்படியோ மனசு இருக்கு, எண்ணம் போட்டு இருக்கு. உப்பு கண்டதை காய போடுறேன், திரும்ப ஆட்டு உப்பு கண்டதை காய போடுறேன். உப்பு கண்டமா? அவன் சொல்றான் ஜெயா, என்ன சொன்னியா? ஒரு நாளைக்கு ஒன்னே அப்படியே அவன் சொல்றான். அதான் என்ன சொன்ன? அதையா சொன்னியா? ஏன் நீ போய் அத சொன்ன? என்ன சொன்னாரு அவர்? என்ன சொன்ன? என்ன சொன்ன? இதான் சொன்னார். சொன்னீங்க. அதுதான் சொன்னார். மரணம் பண்ணும் தோதுவாங்க. ஆஹா. அது மங்கையின் அத்தா என்னத்தா? இந்த மேடையில துணி ஓட்ட இருக்கு. ஏன்னா திருப்பயமானே சிவாஜி கணேசன் என்ன கலைமகள் கை என்னத்த உன்னை காலே அது என்ன சொல்றான் பத்தியா? ஒன்னே ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. என்னடா வாய்ஸ் இது? இந்த கள்ளப்பட்டி மாநகரத்திலே மந்தை மண் சார்பாக இந்த விழா மேடையிலே என்னுடைய கலைஞர்களை ஏற்றி வைத்து தீபமாக வாழ்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு இவரை சந்திப்போமா சந்திக்க முடியாதா என்று ஏற்றுக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதான் என் தலைவன். நான் ஒரு திரைப்பட நடிகராக இருந்தாலும் என் அண்ணன் கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள் மக்களே, கைத்தட்டுகள். சின்ன கட்டுக்கொள்ளு. நீ மருதமணிய அடிக்கடி அடிக்காத, தொடாம அடி. தொடாம எப்படி அடிக்கிறது? அப்ப அடிக்காம என்ன பண்ணு? ஹலோ ப்ரோ, சினிமா ப்ரோ, நீங்க ஏறி பத்தியா கொண்டு தெரிஞ்சு அவனை கொல்ல போறேன். தொட்டால் பூமலர் பாருங்க, அவன் ஜீவனுக்கு எத்த தட்டி பொம்பளை ஊற்றுறேன். சுட்டால் பொன் சிவக்கும் அவன் செவந்துருச்சு. தலைவா நாளை எச்சரித்த தலைவா அதனால உசிரமட்டில் 4 பேர்த்த பிடிச்சிட்டு வந்தார். சந்தனை மாலை
சந்தன மாலை அணிவித்து எங்களை வரவேற்ற சினிமா நடிகர் அண்ணன் பேரு குமரேஷ் அண்ணன். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, ஏழா எடுக்க முடியல ஒரு ஆள். ஆத்தாடி முருகா அன்பா காத்தாடி ஆத்தாடி குமரேசன். நான் நன்றி சொல்றேன், நன்றியே சொல்றாங்க. உனக்கு போறாங்க நன்றி அண்ணன், நீ நன்றி சொல்லு. எங்களுக்கு சந்தன மாலை அணிவித்து சந்தன மாலை புகழ்படுத்திய அன்னார் அவர்களுக்கும் என் சார்பாகவும் பின்ன இந்த உலகமெல்லாம் மறந்துபடுத்திய அன்பு தம்பிகள் காடமங்கலம் முருகன் மற்றும் எம்.கே. ராதாகிருஷ்ணன் சார்பா நன்றி நன்றி வணக்கம். ஏண்டா குண்டா என்ன தலைவா அத்தனை நாள் எங்க இருந்து நீ கேட்க அவன் அண்ணே நம்ம அண்ணன் சொல்ல வருதுண்ணே, சொல்லட்டும்ண்ணே. சார் 450 பேர் பொறுமசாமி பொறுமசாமி. வண்டாப்பல மாமதுர அண்ண கோடி வாமதினி அண்ணே ரெடி மதுர மெச்சு வண்ண கோடி வாமதினி நல்ல குத்து அடி மாமதுரே அண்ண குடி. பத்தியா ஆப்பிள் பாருங்க எப்படி ஒன்று அவர் அவர் என்ன பண்ணாரு? அவன் சாத்துக்குடிய சூஸ் போடத்தான் கண்ணுக்கு சிகப்பியா ஜெயா என்ன கேட்குறேன், உனக்கு சூடு குடிச்சிருக்கான்னு கேட்குறேன். அதான் கடுப்பா இருந்தா ஒரு நாளைக்கு சுண்ணாம்பு தடவை அது உன்னை நோங்குறேன். எதுக்கு அவனை மாதிரியே ஒன்று உருவாகணும் தான் வாய்ப்பு மச்சான பாத்தீர்கள் ரெண்டு பேரும் நடிக்கிறீங்களா இல்லை லூசு அடியே செவத்தவன் பிள்ளைக்கு வாடி நான் தாண்டி உனக்கு சோடி இன்னும் கருதலுக்கு வந்துடுவேன். ஆனால் கருதலுக்கு வந்து வயக்காட்டு வரப்பவே வந்தானே. கட்டி பூடிடா கண்ணாடு கண்டபடி கட்டி பூடிடா. எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டு பிடித்தேன். இதுக்கு தானே போன கடையில் மல்லாக்கு போட்டு போனது எங்க வம்புற எலி அடிக்க வச்சது கருவாடை குத்தி அங்க இங்க கொய்யா பழத்தை ஆவரி வராங்க. ஒன்னா ஒண்ணு ரெண்டுங்க நீயே பாடுங்க. நீ என்னடா பாட்டு பாட சொன்னா என்னமோ பாடம் நடத்துற 1 1 2 யாரு ஐயோ 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 பெருமசாமி பெருமசாமி ஓ உடம்புக்கு கோவம் அதிகம். பெருமசாமி சட்டகளின் சிறந்தா நெஞ்சிலே மலையில இருந்து தார் ரோட்ல படுத்து கிடக்கும் பாரு பாம்பு. வஞ்சி கோடி அது என்ன நீ மூடு
தலைவா. ஆமா டோனி 6 அடிச்சிட்டாரு. 2 பேரும் சந்தோஷம் பொறுக்கலாம். 2 பேரும் உளுந்த வடைக்கு அடிச்சுட்டு கிடப்பாங்க. தேடினேன் வந்தது வாமப்புல இருக்கேன். அங்க வாம பொண்ணு. இருக்கு 4 கிலோ எலும்ப வச்சுக்கிட்டு நீ பண்ற வேலை. வாமப்புள்ள முண்டுக்கு நரம்பு தளர்ச்சி. அடிக்குது குளிரு. போன வருஷம் பார்த்த வியாபாரத்தை சொல்லுவாங்க. ஆஹா வரி மறந்துருச்சு வர. அதுக்கு தான் அந்த வெட்டு. ஏதாவது டைலாக் மறந்துட்டானா அழகா வேற பாட்டு பாடு. என்னோட அருமை பெருமை எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கிறது தெரியுது. நீ பொட்டு பொட்டுன்னு மண்டை அடிச்சு பொட்டுன்னு போயிடாத. நல்லா இருக்கு. ஜெயா அவ்வளவு தூரம் எதுக்கு தெரியுமா உன்னை தவிர உன்னையா அது அவன் சொல்றேன். என்ன சொன்னியா? சேப்பரியா நாளைக்கு சொல்றேன். அப்படியே சொல்றேன். அதான் என்ன சொன்னேன்? உன்னைய அவன் சொல்றேன். அவன் என்ன சொன்னான்? சேப்பரியாவில் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றேன். அதான் அப்படின்னா என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்ன? தோசை புரட்டு போடுவாங்க. நீ வீட்டில் சிலிண்டர் இல்லை அதை குனிஞ்சு திரும்பும் போது இங்க வா. என்ன சொன்ன? என்ன சொல்றாப்லையே? அவன மாதிரியே ஒரு வாய் பாரு இது மாதிரியே. இவனை மாதிரியே ஆங்கல அவனுக்கு என்ன சொன்ன? என்ன சொல்றாப்லையே? உன்னைய மாதிரி ஆம்பளை பிள்ளை என்ன சொன்னாப்லையே? ஆனா நினைச்சு பார்த்து உசுரே கருது. அப்படி ஒரு பிள்ளை வந்து தாக்கி செத்துருவேன். ஐயா என் மூஞ்சிய பாருங்க. மிக்சி டப்பா காலியானவனா இருக்கு பாருங்க. இந்த வாரம் எவ்வளவு அழகா இருக்காரு. அவளை போய் நக்கல் பண்ணிட்டு இருக்கேன். அழகா அழகா அத்தியா வரும்போது ஏடிஎம் கார்டோட ஏன் அவருக்கு என்ன மூலமா ஒழுங்காவே நடக்க மாட்டேங்கிறாரு. பஞ்சு முட்டாய் சேலக்கத்தி பட்டு பண்ண நமக்கு போட்டு. பஞ்சு முட்டாய் சேல கட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு. எத்தனை 4 எத்தனை 6 உனக்கு பொறாம பொறாம கடலாம. என்ன இருந்தாலும் எங்க மாமா மாதிரி இருக்குமா? அவர் மாதிரி யாரும் உலகத்திலே இருக்க முடியாது. என்ன ஐயப்படுத்தி இப்படி கும்பிட்டுட்டு இப்படின்றவரை பொருத்த மாட்டேன். உனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு ஒண்ணுமே யோ பொறுமசாமி பொறுமசாமி. அநியாயமா கொலைகேசல நான் உள்ள போறேன். இப்படி சொல்லாதடா. வயசு பிள்ளை அவ்வளோதான் முடிச்சிட்டேன் சொல்லி. நம்ம குடும்பத்துக்கு ஆகணும். ஒரு வயசு பிள்ளைய நம்ம அப்பா என்ன செய்வாரு? ஆனா நம்ம குடும்பத்துமே செய்யாத செஞ்சுட்டே தெரியும். குடும்பத்துல செய்யாத யாருமே அப்படி செய்யாதத நீ ஒரு ஆளு. என்னத்த உன்னை இந்த வார்த்தையை சொல்லாதன்னு சொல்லியிருக்கேன். அவன் என்ன தெரியுமா நீ மூடு. பட்டு கோட்டை அம்மாளே கூப்பிட்டீங்களா? வசனம் மறந்துருச்சு. எனக்கு பாட்டு மறந்துச்சு. பட்டு கோட்டை அம்மாளே பாட்டு புட்டான் அம்மாளே கண்ணால சிரிச்சா கண்ணால காலமாரிதா பட்டு கோட்டை பெரியப்பா பொண்ணு மாதிரி பெரியப்பா
நீ அழுகும் போது தேன்றாட்டு குலவி சாணி ஓட்டது தேன்றாட்டு குலவி சாணி ஓட்டதை பார்த்துருக்கேன் போது எவ்வளோ பெரியப்பா உன் பெரியம்மா கூப்பிட்டு டங்காசில் இருக்கிற அது என்ன சொல்றாங்க அப்புறம் உன்னை வலிச்சு தான் அண்ணனை பார்த்து உங்க பெரியம்மாவை நீ என்ன சொன்ன சொல்லு நீ என்ன சொன்ன பத்தியா அவன் பாரு சரியா சரியா அவன் நீ சொல்லு நீ மூடு சொல்லித்தான் பாரு பத்தியா அவன் இட்லி இழுத்து வச்சு மறுத்து அவன் என்ன தெரியுமா சொல்றான் நீ தூக்குனா சொல்றேன் என்னடா சொன்ன என்னடா சொன்ன என்னடா ஆமாடா அப்பா என்ன சொன்ன என்னடா சொன்ன என்ன பெருத்த அவமானம்னே. ஐயோ டைலாக் மறந்து நூறு சேர்த்தரேன் வசனம் மறந்துடுறேன் வெறுத்த அவனும் நானும் தொங்குடாவி நான் என்ன வைத்துக்கடா துப்புன ஆம்பளை ஏய் அப்படி தாத்தா சொல்லுங்க போடா வாடா ஏய் ஆம்பளை பார்த்து போடா போடா வாடாவா போடா வாடாவா சொல்லி பாரு நம்மளால முடியாது உடம்பு என்ன சொல்றாரு அவன் என்ன சொல்றாங்க நீ பொத்து அவன் முழு சேவை திங்க முடியாது பாதியை ஒடிச்சு கொடுக்குறேன் எனக்குலாம் படம் பார்த்தேன் என்ன படம் நீ கூட படம் படம் பார்க்கும்போது ஏதாவது வச்சுட்டு ஏய் இங்க படுக்கிற இடம் இல்ல ஏத்தா 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 ஆடிதாண்டா இப்போ நான் பிடிச்ச பாட்டு பாடுறேன் அவர் என்ன சொல்றாரு அவர் பாடுறாரு அவர் பாட தெரியாமத்தான் முழிக்கிறேன் அவன் தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு ஏன் பேரா பேரா அந்த தடியடே தாத்தா தாத்தா பொடி கொடி பேரா பேரா தடியடி இந்த உலகத்துல எங்களை போய் என்ன உத்தம காவலர்கள் கைய படாம எவ்வளவு டீசெண்டா நடிக்கிறாரு ஒண்ணுதான் நினைச்சியா உத்தம காவலர்கள் அந்த காலத்து காதல் மாதிரி அவர் அந்த புறத்தில் நான் இந்த புறத்தில் என்னடா வசனம் மறந்து போச்சுன்னா கேளு ஏற்புடிக்கே எங்கம் நீர்மகள் போங்கே நிலந்திருக்க ஏற்புடிக்க உடிக்க ஏற்புடிக்க ஏற்புடிக்கே இந்த பக்கம் நிக்கிறேன் எங்க திருப்பி ஆடுங்க இங்க வாங்க ஐயோ தெரியலையா நான் எங்க நிக்கிறேன்னு தெரியுது அவனா என்ன அப்படின்னா புரியலையே என்ன சொல்ல வரல நீ பொத்து சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு இல்ல அவனா அவனு உள்ள மாட்டேன் என்னை உள்ள மாட்டேன் அவர் என்னமோ சொல்றாரு ஆனா என்னன்னு புரியலையே அப்ப சொன்னா நீ மூடுண்டுவ நீங்க சொல்ல மாட்டேன் கோச்சுக்காதீங்க அவன் என்ன சொல்றாங்க என்ன சொல்றியா என்னடா சொன்ன அந்த பிள்ளையானே அது சொல்றேன் புரியலையே என்ன சொன்ன நீ அந்த பிள்ளையா அப்படின்னா என்ன சொல்ற எதுக்கா சிரிக்கிறேன் எதுக்கா சிரிக்கிறேன்? நான் எதுக்கா சிரிக்கிறேன் பத்தியா அந்த மரியாதை போடா அப்படித்தான் சொல்றேன் அப்படித்தான் அட சொல்றேன் உதுத்தா வர அப்படித்தான் சொல்றேன் ஆனா ஒரு பாட்டு பாடி ஆடுங்க இளைஞருக்கா பாட்டா உங்க வாயை திறந்து ஒரு அருமையான ஒரு எத்தனை பாட்டு பாடுற
பாடுறது? இதோ உங்களுக்காக இப்போ மிஸ்டர் மருதமணி அவர்கள் பாடுவார். என்ன பாட்டு பாடுறோம்? தமிழ் பாட்டு பாடுங்க. இவ்வளவு நேரம் அவர் கை பட்டாதான் பாட்டு வருமா? இவ்வளவு நேரம் நான் அடிச்சு விடலேன்னு பார்த்துட்டு பார்த்தா ஏதாவது சொல்லிட போறேன். நான் என்ன பாட்டு என்ன பெத்தா எது வந்தாங்க? நீ திருந்த மாட்டேன், நீ பாட வச்சு பாட ப்ரோ. ஏ சின்னம்மா ஏ பெரியம்மா நீ சிந்திச்சு பார்த்த என்னம்மா? ஏ சின்னம்மா ஏ பெரியம்மா நீ சிந்திச்சு பார்த்த என்னம்மா? என்னம்மா ஏ பெரியம்மா ஏ சிந்திச்சு பார்த்தா என்னம்மா? நல்ல கட்டு நாட்டு கட்டு நம்ம கிட்டே மாட்டிக்கிட்டு என்ன ப்ரோ கண்ணில் மிளகாத்துல என்ன ஐயோ பொறுமசாமி 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 இருந்தாது அண்ணனா அண்ணே மானம் போச்சுனே. ரயிலில் வந்து சுண்டக்காய் வைக்கிறது என்ன? ஏய் பொம்பளை கிட்ட வந்து சட்டையை பிடிக்கிற வேண்டிய மருதமணி அண்ணே பின்னாடி இதை போய் திரும்ப சொல்றேன். ஒண்ணுக்கு இருக்கும் போதே கவக்கம் கிட்ட அழைச்சி தேடுறேன். ஜெயா அதனால நம்ம ஆடிக்கிட்டு இருந்தா லைஃப் மேட்டர் லைஃப் மேட்டர் லைஃப் மேட்டரா ஜெயா உன் மேல கொண்ட அந்த அன்புக்கு 2 லோடு கிராவல் அடிச்சாலும் மேவ முடியாது. செம்மன் அடிச்சு விட்டுங்க. எதுக்கு மண் அடிக்கணும்? நீ பத்து உன் முதுக பார்த்தவனே எனக்கு அப்படியே முச்சந்தில நிக்கிற மாதிரி. முச்சந்தில நின்று 3 வாரம் பிடிச்சு விட்டு உன்னை ப்ளீஸ் ப்ரோ ப்ரோ நீ வாட்டா சும்மா திருச்சிருந்தா நான் எங்க திருச்சிருந்தேன். கீழே சோளக்கருதை நசுக்கிறேன் பாரு. ஊதி செலப்பெல்லாம் பார்க்குறேன். எப்படி பாக்குளத்தை பண்ணிடுறான் பாரு. தரல ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல முள்ள அமைஞ்சிருக்கு. அதில் ஏன் ப்ரோ தூண்டி முளை போட்டு இழுக்கிறீங்க? ஏன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ப்ளீஸ் ப்ரோ. ஓ மசருக்கு நான் அடிமை. என் மதுருக்கு போய் யாராவது அடிமையாவாங்க? மனதுக்கு அடிமையாவாங்க. என்ன புரியாம பேசுற? சுருட்ட சோறு நாவார்பட்டி காசி மாயன் கே காசி மாயன் சங்கீதா மகன் ஜபகர் கே ஜபகர் சார்பாக ரூபாய் 501 நாவார்பட்டியைச் சேர்ந்த காசி மாயன் சங்கீதா குடும்பத்தார்களுக்கு ரொம்ப நன்றி. ஒத்து சொல்லிடுவாங்க.
என்னென்ன ஓன் சாயல் மாதிரி இருக்கும் தம்பியா பெரிய நான் ஒரு சாமி போடுறீங்களா ஜெயா போன வருஷம் சித்திரத்திலாவுக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் கோலம் போட இல்ல இல்ல நீ தப்பு தப்பா சொல்ற இல்ல கோலம் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண சாமி போடணும் ஏலே என்ன இது பண்ண விடுங்க ப்ரோ இது பண்ணு அந்த பண்ணுடா எப்பத்தே பண்ணுடா நானும் இப்ப பண்ணல அப்ப பண்ணலன்னு பாக்குறேன் பண்ண மாட்டேன் யோ பொறுமசாமி இருங்க ப்ரோ நெட்டு சுத்துதுல நான் மண்டலே அடிக்க முடியாது என்ன செய்யணும் என்ன சொல்றிய இங்க வா அந்த புள்ளை எத்தனோட தேவை அந்த வா வா நான் மத்தவங்க மாதிரியே ஒரு மாதிரி இருக்க மாட்டேன் ஆமா ஆமா அது எனக்கு மத்தவங்க உனக்கு எப்படி தெரியும் அந்த ஆளை பத்தி என்ன பண்ண நான் 2 வருஷமா கூர்த்தல இருக்கேன் என்ன பண்ண நானும் பாக்குறேன் கம்பு ஊண்டினான்னு பாக்குறேன் ஒரு நாளும் ஊன்றதே இல்ல நானும் கம்பை செவிக்கு கூட கொடுத்துட்டேன் ஏதோ தண்ணி முண்டுதுடா கம்பு ஊன்றா வளைய போட்டு பேசாம நான் சொல்ற மாதிரி செய்யுங்க பெட்ரோல் வாங்கி அதை ஊத்தி கொளுத்தி ஜெயா அவன் வந்து மெண்டல் பையன் நீ வா உனக்கு நான் தேன்றாட்டா இருப்பேன் தேன்றாட்டார்னா நான் அதுல குழவியா இருப்பேன் நான் குழவிய கிளச்சி விட்டுருவேன் நான் ஒழுங்க விட்டுருவேன் தேனை பூரா தலைவா இத்தனை நாள் எங்க இருந்த தலைவா 2 பேர்த்தையும் செவில்ல அரைஞ்சுங்க இங்க என்ன பெரிய உன்னை சாமி எடுக்க வந்தாரு அவரு தலைவா இங்க இருந்து தலைவா இருடா ஐயோ தேன் வந்து எனக்கு பழஞ்சாம வருது தேனு அண்ணே ரொம்ப நடிக்காத செவில்ல அரைஞ்சுங்க அந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ண போறேன் நீதான் நீ கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணல பண்ணிட்டாலும் எங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க கையை பிடிச்சு யார் இவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க யார் என்ன ஏன் கையை பிடிக்கிறா இவர் தான் சென்ட்ரிங் போடுறவர் சென்ட்ரிங் ஒரு அண்ணனா யார் கண்ணே ஏன் எந்த அண்ணனாவது இப்படி போய் தடவாடா தம்பி முன்னாடி தான் முன்னாடி நினைக்கவே மாட்டேன் கண்ணு கலங்குதுன்னு கண்ணு ஏன் கலங்குதுன்னு அப்படி மட்டும் நினைக்க கூடாது தாய் சமானம்டா வர்ற நேரம்லாம் என் பசி ஆத்திக்கிறீங்க என்ன சொன்ன சோறு வந்தா ஏன்னு ஏதா பேசி என்ன தெரியுமா சொல்ல வரீங்க நீ இது ஒரு அப்பா அம்மாவுக்கு அப்புறம் இந்த உலகத்துல ஒரு தாய் பண்ணா கூட பிறந்த அண்ணன் தான் அண்ணே அண்ணனா ஆத்தாடி பெரிய மாமா நான் ஏதோ தப்பு தண்டா பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க பெரிய மாமா தான் உன் மேல கொஞ்சம் பிரியமா இருக்கேன் பெரிய மாமான்னு கூப்பிடாத தாய் ஐயோ பெரிய மாமா ஐயோ அப்படி சொல்லாத பெரிய மாமா மாமான்னு சொல்லாத பெரிய மச்சான் பெரிய மச்சான் மச்சான்னு சொல்லு மச்சான் அப்படித்தான் அப்பதான் வச்சான்னு சொல்லு இந்த எத்திக்கிட்டு இருக்க பல்லையும் புடுங்கி புரிய மயிர்மனே வாழ வச்சா ஆசீர்வாதம் பண்ணுங்க ப்ரோ அண்ணே ப்ரோ ஆசீர்வாதம் பண்ணுங்க சொல்லுங்க தம்பி அண்ணன் மச்சான் அண்ணன் மச்சான் அண்ணன் மச்சான் தம்பி எல்லாம் யோகா அவன் நம்பி நான் போலாமா ஐயோ இரு தாயம் போட்டு பாக்க மலைக்கு போயிட்டு ரெண்டு முத்தையா நம்ம சாமி இறங்கி சொல்லணும் நீ ஐயனார் அவர் சாமி ஆடுறா நீங்க சாமி ஆடியா ரெண்டு முத்தையா சிரிக்கிறாரா அழுகிறாரா ரெண்டு முத்தையா டேய் பேரை தப்பு தப்பா சொன்னாரா அடுத்த வார்த்தை வர மாட்டேங்குது கிளப்புது அந்த ஜாமி வளச்சுருட்டுது
முத்தையா ஜாமி மாடு வலது ரொம்ப ஜாக்கிதுடா உன் கண்ணை நோடுனா துமுல முறுக்குது மருதுடைய ஐயனாரு கோயிலுக்கால அப்பா இந்த கண்ணியை நான் திருமணம் செய்யறதுனால எந்த விளைவு வராது. அந்த கண்ணியை பிடிச்சி கொஞ்சம் ரிலாக்ஸா சொல்லுப்பா. டயலாக் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 சுண்டு சுண்டிக்குப்பா. என்னைய பார்த்து சொல்லு. என்னைய பார்த்து இல்ல என்னைய பார்த்து ஆக்சுவலா அவருக்கு கண்ணு தெரியும். சொல்லுப்பா. வந்தது யாருப்பா? அருள் விட்டுருச்சு. வாப்பா செல்லமுடி கோடாங்கி வாப்பா. அருள் ஏத்துறியா? வாங்கப்பா செல்லமுடி கோடாங்கி கூட வாங்கப்பா. ஏய் தங்கம்மையா கோடாங்கி. ஹாய் ப்ரோ. ஏய் அண்ணா ஆசீர்வாதம் வாங்க. அண்ணா ஐயோ எச்சி தெரிக்குது போய் அடுத்து வரும்போது மாஸ்க் வாங்கி மாட்டேன். புரட்டா குத்து வாங்கி இந்த தகடை எடுத்துட்டு வா. அண்ணே எங்களை ஆசீர்வாதம். மச்சான் நீங்க மனசு வச்சாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். நீங்க பெரியவங்க ஆசீர்வாதம் நான் பரவாயில்ல. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு முன்னாடி என் தம்பி கல்யாணம் பண்ண பிறகு என் தம்பியை மாதிரி பாரு யாருமே கிடையாது. ஆமா உண்மைதான். உங்க தம்பிக்கு நான் 4 புள்ள பெத்து கொடுக்கணும். எனக்கு ஆசை. 4 பிள்ளை என்ன 40 பிள்ளையோட பெத்துக்குருவோம். பெத்துக்கங்க. அண்ணே நான் போயிட்டு வளகாப்புக்கு வரவா? புளிச்சோறு கட்டிட்டு வரேன். லெமன் எத்தனை சாதம்? 9 சாதம் 11. என்ன தம்பி இன்னும் கல்யாணமே முடிக்கல. கருவேப்பிலை சாதம் கொண்டு அவங்க பிள்ளைக்கு அப்பதான் மொசு மொசு முடியும் நினைக்கிறேன். எவனாவது குளிந்தியாவை இந்த லாவு லாவுவாங்கடா. ஏய் கையை பிடிச்சி சொன்னா கையவே முடிச்சிட்டியே. ரொம்ப பேசாத ஊர்றாடுறதான். சந்தேகப்படுறது அவன் தடை அவன் முகரில் தெரியுது. தம்பி கோச்சுக்கிறாத கொண்டா கையை பிடிச்சி விடுறேன். ஏய் மாத்தாட்டுறா இருந்தாரு அண்ணே. தம்பி அண்ணா நீ சரியான யோகாக்காரன்ப்பா. நீ கல்யாணம் முடிஞ்ச உடனே உனக்கு நிப்பத்தே போஸ்ட்மேன் வந்தாரு. வெளிநாட்டு போறது விசா வந்திருக்கான். நீ தாலியை கட்டினோன்னு இப்பயே அடுத்து நீ நேற்று மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. எனக்கு கொரோனா இருக்காங்க. என்ன கண்ணுல பால் செய்யப்புரியா கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா இத பால வார்த்ததென்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவு வந்து தேனே தேனே பால எம்கையாரு கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா ஏ கண்ணம்மா கண்ணம்மா
பாடு. உனக்கு பிறந்தவருக்கு விட்டு பிறந்தவர்